இன்னைக்கு நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர்ல ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல அதை பத்தின தியரிஸ் வந்து பார்க்க போறோம். அந்த தியரிஸ்ல ஒரு தியரி மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரூரல் டெவலப்மெண்ட் தியரியோட ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரூரல் டெவலப்மெண்ட் தியரின்னு வரப்போ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் வந்து டைரக்டா அந்த தியரியில வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவங்க எதுல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அதாவது டெவலப்மெண்ட் நடந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து ரூரல் டெவலப்மெண்ட் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது அவங்க என்ன அசியூம் பண்றாங்க அப்படின்னா எக்கனாமிக் growth, பொருளாதார ரீதியா வந்து growth நடந்துச்சு அப்படின்னா டெவலப்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதை அசியூம் பண்ணி அந்த எக்கனாமிக் growth-ஐ நம்ம அதிகம் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியரிஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுல அவங்க எதுக்கு எம்பசிஸ் கொடுக்கறாங்க அப்படின்னா சர்க்குலாரிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சொல்றாங்க. சர்க்குலாரிட்டி அப்படின்னா இங்க 3 கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த 3 வந்து ஒண்ணு சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 கான்செப்ட் என்ன அப்படின்னா டெக்னாலஜி, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட். இது 3 தான் ஒண்ணு சார்ந்து இருக்கு. எப்படி சார்ந்து இருக்கு அப்படின்னா இப்போ டெக்னாலஜி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு சொபிஸ்டிகேட்டடான டெக்னாலஜிஸ் வந்து கிடைக்கும். இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் பொறுத்து இருக்கு. நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருதோ எவ்வளவு அமௌண்ட் நிக்குதோ அதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்டா பண்ணுவோம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ராஃபிட் இருக்கு. அப்ப இந்த ப்ராஃபிட் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா ரிவர்ஸ், அப்படியே டெக்னாலஜி வந்து பொறுத்து இருக்கு. அப்போ ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான டெக்னாலஜி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வர ப்ராஃபிட்ஸும் வந்து அதிகமா வரும். அததான் வந்து இந்த தியரியில வந்து அவங்க சொல்றாங்க. இதுதான் வந்து சர்க்குலாரிட்டி அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ இதுல வந்து நம்ம ஒரு தியரி மட்டும் நம்ம ஸ்பெசிபிக்கா பார்த்தோம். அது என்ன தியரி அப்படின்னா மாடர்னைசேஷன் தியரி, அதாவது நவீனமயமாக்கல் கோட்பாடு. இதுல இந்த நவீனமயமாக்கல் கோட்பாடுல வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அமெரிக்கன் வே ஆஃப் லைஃப் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன் அமெரிக்கன் வே ஆஃப் லைஃப் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா இதுல இருந்துதான் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது தொழில்மயமாக்கல், அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் அர்பனைசேஷன், எவ்வளோக்கு எவ்வளோ நகரமயமாக்கல் ஆக ஆரம்பிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ எக்கனாமிக் growth வந்து உயரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா டெவலப்மெண்ட் வந்து அதிகமாகும். அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து தேர்ட் பாயிண்ட். அப்ப இந்த 3 பாயிண்ட் தான் வந்து இந்த மாடர்னைசேஷன் தியரியோட பேஸ் அப்படிங்கிற மாதிரி. என்னென்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், அக்ரிகல்ச்சர்ல டெக்னாலஜி, இது 3 நடந்துச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். அததான் வந்து இந்த தியரியில வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போ இதுல எக்ஸாம்பிள்ஸ், சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். எப்படி அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்ல நம்ம டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும். அப்போ இன்கம் அதிகமாகும், டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். இதே செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெடிஷனல் ஃபியூடல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது நம்ம அந்த ரயோத்வாரி சிஸ்டம், ஜமீன்தாரி சிஸ்டம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரெடிஷனல் ஃபியூடல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லாம டெமோக்ராட்டிக் ஒன்ஸா மாத்தணும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹோல் சொசைட்டி டெவலப்மெண்ட் வந்து நடக்காது, ஒரு சில பீப்புள்ஸ்க்கு மட்டுமே தான் டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். அடுத்தது ஷிஃப்ட், எது நோக்கி ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சயின்டிபிக் டெம்பர், அதாவது மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம நகரணும். பிளஸ் செகுலர் வேல்யூஸ், நார்ம்ஸ், மதச்சார்பற்ற மதிப்புகள், இது எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றதுதான் வந்து இந்த மாடர்னைசேஷன் தியரி. நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமில வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்றோம்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.